நன்றி. சோமனூருக்கு நன்றி. திட்டமிட்ட இடம் அல்ல, அதனால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, தப்பா நடத்திக்காதீங்க. விரைவாக உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை தெரியப்படுத்திட்டு போறேன். பாராளுமன்ற வேட்பாளர் எம்பிக்கு நிற்கிறாருங்க, டாக்டர் மகேந்திரன். இவர்தான் டாக்டர் மகேந்திரன். இதுதான் சின்னம், அவர் கையில் இருக்கிற இதுதான் சின்னம். இது ஞாபகம் வச்சுங்க. தேதி வந்து 18 ஏப்ரல் 18. அரசியலில் தமிழகத்தில் மாற்றத்திற்கான தேதி அது. அதுல நீங்க பங்கெடுக்கணும். தமிழகத்தின் முன்னேற்றத்தில், தமிழகத்தின் நாளைய வருமானத்துக்கு நீங்க எல்லாம் பங்காளிகளாகணும்னா மாற்றம் தான் ஒரே வழி. வராதவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுங்க. இதுவரைக்கும் நமக்கு எதுக்கு இது வேணாம், அது ஏதோ நடக்கட்டும்னு விட்டுருந்தீங்க இல்லையா, அவங்க எல்லாம் வாங்க. முக்கியமாக இளைஞர்கள் வாருங்கள், வந்து நாட்டுக்கு உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத. நன்றி நன்றி. நாளை நமது டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, நம்ம அதுக்கு காரணமா இருக்க கூடாது. அடுத்த இடத்துக்கு போனோம், அனுமதி கொடுங்க. இதுல எத்தனை பேருக்கு காசு வாங்கிட்டு வந்தீங்க? என்ன அங்க சும்மா இருக்கீங்க? இங்க இங்க ஓகே. உங்களுக்காக உங்கள் சார்பில் ஒரு சவால் தமிழக முதல் மந்திரிக்கு விடுகிறேன். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை காசு கூட்டாம இந்த ஊர்ல காசு கொடுக்க கூடாது. மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, காசு கொடுக்காம கூட்டுங்க பார்க்கலாம். நான் இருப்பவர்கள் மேல் அடித்து சொல்லுகிறேன், இறந்தவர்கள் சமாதியில் அடித்து சொல்லவில்லை. இது சத்தியம். அதனால் தான் இங்கே கூடுகிறது இந்த கூட்டம். டாக்டர் அவர்கள் ஒன்று நினைவுபடுத்தினார், ஆம்புலன்ஸ் பின்னாடி மாட்டி இருக்கு போல இருக்கு, கொஞ்சம் வழி விடுங்க. நம்ம மீட்டிங் முக்கியம் இல்லைங்க, ஆம்புலன்ஸ் இது உடனே வழி விட்டுறோம். வாங்க போங்க, பேசுனது போதும், செயல்படுங்கள். இந்த டார்ச் லைட் சின்னம் போய் சேர 3-4 வருஷம் ஆகும்னாங்க. 30 நாள்ல போய் சேர்ந்திருக்கு. நம் வயதான காலத்தில் ரியாஸ் சில கதைகள் சொல்வார், பெருமையாக சொல்வார். சிறு குழந்தையாக இருந்த போது என்னை கையில் தூக்கி வைத்துக் கொண்டார்கள். அன்று என்னுடைய அப்பா போட்ட விதை. ஹாப்பி பர்த்டே ரியாஸ், ஹாப்பி பர்த்டே. புரட்சிக்கு பர்த்டே என்று நான் சொல்லுகிறேன், அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புரட்சியின் புது புரட்சியின் பிறந்த நாள் ஏப்ரல் 18. பணக்காரர்கள் வருவார்கள், நல்லது நடக்கும் என்று தெரிந்தால் வருவார்கள். தனக்கு நல்லது நடக்கும் என்று தெரிந்தால் வருவார்கள். யாருக்காவது நல்லது நடக்கட்டுமே என்று வரும் மனம் ஏழைகளுக்குத்தான் வரும். நம்ம போய் அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா சாப்பிடுறியான்னு கொஞ்சத்தை கொடுப்பாங்க. அந்த மனசு இந்தியாவை ஆளும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு வந்திருந்தால் அவங்க வெளிநாட்டில் வரி பாக்கி வச்சுட்டு போய் ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க. வரும் ஏப்ரல் 18 உங்கள் வாக்குகள்
டார்ச் லைட்டில் பதிய வேண்டும். இதுக்கும் காமராஜபுரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் காமராஜபுரத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்காதீங்க. காமராஜபுரத்தின் குரல் தலைநகரில் கேட்க வேண்டும், இந்தியாவில் தலைநகரில் கேட்க வேண்டும். அதற்கான வெற்றி திலகத்தை இட்டு அனுப்புகிறது காமராஜபுரம்.